கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு நல்ல ஆயன் ஞாயிறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 1-10 வரையான வசனங்களை நாங்கள் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். ஒரு ஆயருக்கும் ஆடுகளுக்கும் உள்ள உறவை பற்றி இந்த நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த ஆடுகள் தங்கி இருக்கின்ற அந்த ஆட்டு கொட்டிலினுடைய வாயிலாக ஆண்டவர் இயேசு இருப்பதாக இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம். மத்திய கிழக்கு நாடுகளிலே ஆடு மேய்க்கும் முறையை ஒரு உவமையாக பயன்படுத்தி ஆண்டவர் இயேசு அவர் எவ்விதமாக ஆடுகளாகிய எம்மை கண்காணிக்கின்றார், பார்க்கின்றார், வழி நடத்துகின்றார் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு பல்வேறு விதமான உண்மைகளை வெளிப்படுத்துகின்றார். பல மந்தைகள் ஒன்றாக இருந்தாலும் தன் ஆயன் கூப்பிட்டவுடன் அந்த ஆடுகள் மட்டும் எழுந்து வரும். ஆடுகளுக்கு தன் ஆயனின் குரலை நன்றாக தெரியும் என்று சொல்லி பெயர் சொல்லி அழைக்கின்ற ஆயனாக அவர் இருக்கிறார் என்று சொல்லி தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆடுகளையும் அறிந்தவராக, அந்த ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஒரு பெயர் வைத்து அழைப்பவராக, அன்போடு பராமரிப்பவராக ஆண்டவர் இருக்கின்றார் என்று சொல்லி அவர் காட்டுகின்றார். அது மட்டுமல்ல, அவர் ஆடுகளின் பின்னால் இருந்து விரட்டாமல் அவற்றிற்கு முன் சென்று வழி நடத்துகின்றார். ஆடுகள் சந்திக்க இருக்கின்ற பல்வேறுபட்ட துன்பங்களையும் சோதனைகளையும் அவரே முன்னின்று அவற்றை சந்தித்து எமக்கு பாதுகாப்பு வழங்குகின்ற, நல்ல நீர் நிலைகளுக்கு அழைத்து செல்லுகின்ற, பசும்புல் வெளிகளுக்கு அழைத்து செல்லுகின்ற, பாதுகாக்கின்ற, பராமரிக்கின்ற ஆயனாக நம் ஆண்டவர் இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, மத்திய கிழக்கு நாடுகளின் மேய்ச்சல் கலாச்சாரத்தில் ஆயருக்கும் ஆடுகளுக்கும் இடையிலான உறவு என்பது ஒரு தொழிலாக இருப்பது அல்ல, அது ஒரு ஆழமான தனிப்பட்ட பிணைப்பாக இருந்தது. இந்த குரல், ஆயனுடைய குரலை ஆடுகள் அறியும் என்பது ஒரு அற்புதமான விடயம். இந்த குரலினுடைய முக்கியத்துவத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அந்த காலத்திலே மாலை வேளைகளில் பல மேய்ப்பர்கள் தங்களுடைய மந்தைகளை ஒரு பொதுவான ஆட்டு கொட்டிலுக்கு கொண்டு வருவார்கள். நூற்றுக்கணக்கான ஆடுகள் அங்கே ஒன்றாக கலந்திருக்கும். காலையிலே ஒவ்வொரு மெய்ப்பனாக வந்து கொட்டிலின் வாசலில் நின்று தனக்கே உரிய தனித்துவமான ஒரு சத்தத்தையோ அல்லது தனக்கே உரிய முறையிலே, பாணியிலே தன்னுடைய ஆடுகளை அவன் அழைப்பான். அந்த சத்தத்தை கேட்டவுடன் அந்த மெய்ப்பனுக்கு சொந்தமான ஆடுகள் மட்டும் கூட்டத்தில் இருந்து எழுந்து பிரிந்து அவனிடம் வரும். ஆடுகள் பிறந்தது முதலே அந்த ஆயனின் குரலை கேட்டு கேட்டு வளர்கின்றன. ஒரு ஆய்வின்படி ஆடுகளால் மனிதர்களின் முகங்களை விட அவர்களின் குரல் அதிர்வுகளை மிக துல்லியமாக அடையாளம் காண முடியும். ஆகவே ஒரு அந்நியன் அதே சத்தத்தை எழுப்பினாலும் ஆடுகள் அசைய மாட்டா. ஏனெனில் மெய்ப்பனின் குரலில் இருக்கின்ற அந்த அன்பு, அந்த பாதுகாப்பு அந்நியரின் குரலில் இருக்காது என்பதை ஆடுகள் நன்றாக அறிந்திருந்தன. ஆடுகளை ஒரே கூட்டமாக பார்க்காமல் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பெயர் சூட்டி அழைப்பது என்பது ஒரு வியக்கத்தக்க கலாச்சாரம். இந்த பெயர் சொல்லி அழைக்கின்ற பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை ஃபோனை என்கின்ற இந்த வார்த்தை, இந்த ஃபோனை என்பது ஒரு வெறும் சத்தம் அல்ல, அது ஒரு அங்கீகாரம், ஒருவரின் தனித்துவத்தை உணர்த்தும் குரல். வரலாற்று பின்னணியை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது, மத்திய கிழக்கு நாடுகளில் ஆயர்கள் ஒவ்வொரு ஆட்டிற்கும் அதன் குணாதிசயத்துக்கு ஏற்ப உடலில் இருக்கக்கூடிய தனித்துவமான அமைப்பிற்கு, நிறத்திற்கு ஏற்ப அதற்கு பெயர் வைத்திருப்பார்கள். என்பாதவர்களே, விவிலியத்திலே பெயர் என்பது ஒருவரின் ஆன்மாவை குறிக்கும். இயேசு ஆண்டவர் நம்மை ஒரு பொதுவான கூட்டமாக பார்க்காமல் நம்முடைய தனிப்பட்ட போராட்டங்கள் மற்றும் பெயர்களை அறிந்து வைத்துள்ளார் என்று எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலே 43ஆம் அதிகாரம் 1 நாங்கள் காண்கிறோம். மெய்ப்பர்கள் ஆடுகளின் உடல் அமைப்பையோ அவற்றில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களையோ வைத்து பெயர் வைப்பார்கள். உதாரணமாக, கருப்பு காதன், வெள்ளை வாளன், முன்னால் நடப்பவன், துள்ளி குதிப்பவன், இந்த மாதிரியான பெயர்களை ஆடுகளுக்கு செல்லமாக வைத்து அழைப்பது வழக்கம். ஆகவே விவிலிய கலாச்சாரத்தில் பெயர் என்பது அந்த நபரின் ஆன்மா அல்லது அவருடைய தனித்துவமான தன்மையை குறிக்கிறது. ஆகவே இயேசு நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் என்றால் அவர் நம்முடைய பலவீனங்கள், காயங்கள், நம்முடைய தனித்தன்மைகள், நம் வாழ்வில் நாங்கள் சந்திக்கின்ற போராட்டங்கள், நம் வெற்றிகள், தோல்விகள் அனைத்தையும் அவர் அறிந்திருக்கிறார் என்கின்ற பொருள் இங்கு அடங்குகிறது. ஒரு ஆயன் பெயர் சொல்லி அழைக்கும் பொழுது அந்த ஆடு நான் கைவிடப்படவில்லை
என் மெய்ப்பன் என்னை கவனிக்கிறான் என்கின்ற தைரியத்தை அந்த ஆடு பெறுகிறது. தன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கும் பொழுது இதோ என் முன்னே அவர் செல்லுகின்றார் என்று சொல்லி துள்ளி குதித்து அந்த ஆடு எழுந்து செல்லும். ஆயன் ஆடுகளை வெளியே கூட்டி செல்வான், அவன் அவற்றிற்கு முன் செல்வான் என்கின்ற இந்த வார்த்தைகள் மாடுகள் பன்றிகள் போன்ற இந்த மந்தைகள் பின்னால் இருந்து விரட்டி செல்லப்பட வேண்டியவை. ஆனால் ஆடுகள் மெய்ப்பன் முன்னால் செல்லும் பொழுது ஆடுகள் பின்னால் செல்வார்கள். முன் செல்லும் ஆயன் வழியில் அவர் பாதங்களை பார்த்து ஆடுகள் முன்னோக்கி செல்லும். வழியில் ஏதாவது பேராபத்துக்களோ தாக்குகின்ற எதிரிகள் பதுங்கி இருந்தாலும் விலங்குகள் காத்திருந்தாலும் அதை முதலில் சந்திப்பவன் ஆயன். ஒரு பாதுகாப்பான அரணாக அந்த பாதையை அவர் தெளிவாக்கி அந்த பாதையை ஆயன் கடந்தால் மட்டுமே ஆடுகள் அவரை பின்தொடரும். வெளியே அழைத்து செல்லுகின்ற இந்த ஆயன் ஆடுகளை கொட்டலுக்குள்ளே அடைத்து வைக்காமல் அவற்றுக்கு தேவையான மேய்ச்சல் நிலத்திற்கு சுதந்திரமாக அழைத்து செல்லுகின்ற செழிப்பான நிலங்களுக்கு கூட்டிச் செல்லுகின்ற ஒரு நல்ல ஆயனாக இருக்கிறார். இந்த குரல், இதை நாங்கள் சற்று ஆழமாக நாங்கள் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இன்றைய உலகிலே நமக்கு பல குரல்கள் கேட்கின்றன. சமூக ஊடகங்களூடாக, விளம்பரங்களூடாக, தவறான வழிகாட்டுதல்களூடாக பல்வேறு விதமான குரல்களை நாங்கள் கேட்கின்றோம். ஒரு வகையில் சொல்வதென்று சொன்னால் நாங்கள் வாழக்கூடிய இந்த காலத்திலே பல பல இரைச்சல்கள், சத்தங்கள் எங்கள் காதுகளுக்குள்ளே விழுந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் ஒரு நல்ல ஆட்டை போல தன் ஆயனின் குரலை மற்றைய சத்தங்களில் இருந்தும் மற்றைய இரைச்சல்களில் இருந்தும் பிரித்தறிய அறிந்திருக்க வேண்டும். நாம் இறை வார்த்தையை தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கு அவர் குரல் பரிச்சயமாகிறது. அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை நாங்கள் வளர்த்து கொள்ளும் பொழுது அந்த தனிப்பட்ட அன்பிலே நாங்கள் அந்த அன்பை அனுபவ ரீதியாக அனுபவிக்கும் பொழுது அவர் நம் பெயரை அறிந்துள்ளார். நாம் கூட்டத்தில் ஒருவராக அல்ல, மாறாக அவருக்கு மிக பிரியமான ஒருவராக நாங்கள் இருக்கின்றோம் என்ற உணர்விலே நாங்கள் வாழ்வோம், வளருவோம். என்பது சகோதரர்களே, இந்த நற்செய்தி வாசகத்திலே நாங்கள் காணக்கூடிய இரண்டாவது முக்கியமான உவமானம், நானே வாயில் என்று ஆண்டவர் இயேசு தன்னை அழைப்பது ஒரு வியக்கத்தக்க உருவகம். இது ஒரு விசித்திரமான அதே சமயம் ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு உருவகம். ஆண்டவர் என் ஆயன் என்பது பழைய ஏற்பாட்டில் இருந்து வருகின்ற ஒரு உருவகம். இஸ்ரேல் மக்களுடைய இறையியல் பின்னணியிலே ஆண்டவரை ஆயனாக கொள்வது அவர்களுக்கு வழக்கமாக இருந்தது. ஆனால் ஆண்டவர் இயேசு ஒரு படி சென்று தன்னை ஒரு வாயில் அல்லது கதவு என்று அழைப்பது சற்று விசித்திரமாக எங்களுக்கு தோன்றினாலும் அது ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஒரு உருவகம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். மானுட ரீதியாக இந்த அர்த்தத்தை நாங்கள் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் மனித அனுபவத்திலே ஒரு கதவு அல்லது வாயில் என்பது இரண்டு நிலைகளுக்கு இடைப்பட்ட ஒரு சந்திப்பு புள்ளி. வெளியில் உள்ள ஆபத்துக்களுக்கும் உள்ளே இருக்கும் பாதுகாப்பிற்கும் இடையே இருக்கின்ற ஒரு நிலை. ஆகவே இந்த வாயில் என்பது வெளியில் இருக்கின்ற அனைத்து ஆபத்துக்களையும் சந்திக்கின்ற ஒரு பரிணாமம். அதே போல உள்ளே இருக்கின்றவர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகின்ற ஒரு முகம். ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்ல இருக்கின்ற அந்த அனுமதியை வழங்க வேண்டும் இந்த வாயில். இந்த வாயில் அக்சஸ் வழங்கினால் மட்டும்தான் உள்ளே இருந்து வெளியேயோ வெளியே இருந்து உள்ளேயோ வர முடியும். இந்த கதவை திறக்கின்ற அதிகாரம் யாரிடம் உள்ளதோ அவரே அந்த இடத்தின் உரிமையாளர் ஆவார். ஏன் இயேசு தன்னை கதவு என்று அழைக்க வேண்டும்? அக்காலத்து ஆட்டு கொட்டில்களின் அமைப்பை நாங்கள் கவனித்து பார்த்தோம் என்று சொன்னால் மலைப்பகுதிகளிலே ஆடுகளை அடைக்கும் பொழுது அவற்றிற்கு மரக்கதவுகள் இருக்காது. ஆகவே ஆயரே கதவாக மாறுகின்ற ஒரு நிலை அங்கு உருவாவது வழக்கம். ஆடுகள் உள்ளே சென்றதும் ஆயர் அந்த திறந்த வாசலில் குறுக்காக படுத்துக் கொள்வார். அந்த இரவு முழுவதும் அவர்தான் அந்த ஆடுகளுக்கு கதவு. ஆடுகள் வெளியே போக வேண்டுமானால் ஆயரை தாண்டித்தான் வர வேண்டும். திருடர்கள் உள்ளே வர வேண்டுமானால் அந்த ஆயரை தாண்டித்தான் உள்ளே வர வேண்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு அவரே பாதுகாப்பாக, அவரே பொறுப்பு என்பதை உணர்த்த
குறித்து நிற்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வாயில் என்கின்ற இந்த வார்த்தையை நாங்கள் சொற்பிறப்பியல் அடிப்படையிலே தேடி பார்க்கும் பொழுது இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற கிரேக்க வார்த்தை தைரா என்கின்ற இந்த வார்த்தை. இந்த தைரா என்பது ஒரு கட்டடத்தின் கதவை மட்டுமல்ல, ஒரு எல்லையை கடந்து உள்ளே செல்வதற்கான திறப்பு அல்லது அனுமதியை குறிக்கின்ற வார்த்தை இது. வரலாற்று பின்னணியிலே அன்றைய காலத்து கிராமப்புற ஆட்டுக்கொட்டல்கள் கற்களால் சுற்றப்பட்டிருக்கும். அதற்கு மரக்கதவுகள் இருக்காது. ஆடுகளை உள்ளே அடைத்த பிறகு ஆயர் அதன் நுழைவாயிலில் குறுக்காக படுத்துக் கொள்வார். அப்படி என்று சொன்னால் ஆயரே கதவாக மாறுகின்றார். நானே வாயில் என்று இயேசு சொல்லும் பொழுது கடவுளிடம் செல்வதற்கு வேறு வழி இல்லை, என் உடலையே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவர் இயேசு இந்த பகுதியிலே கூறக்கூடிய இந்த திருடர் மற்றும் கொள்ளையர், இங்கே இயேசு 2 வெவ்வேறு கிரேக்க சொற்களை பயன்படுத்துகின்றார். திருடன், கிளெப்டேஸ் என்ற இந்த வார்த்தை, இந்த கிளெப்டேஸில் இருந்தேதான் கிளெப்டோமானியா என்ற சொல் வந்திருக்கின்றது. அப்படி என்று சொன்னால் இவன் தந்திரமாக, மறைமுகமாக, திருட்டுத்தனமாக உள்ளே நுழைபவன் என்கின்ற அர்த்தம் கொண்டது. தீயவன், சாத்தான் தந்திரமாக, மறைமுகமாக, திருட்டுத்தனமாக உள்ளே நுழைகின்ற திருடன். இந்த கொள்ளையன் என்கின்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை லெஸ்டேஸ் என்கின்ற இந்த வார்த்தை. இவன் வன்முறையை பயன்படுத்தி அதிகாரத்தால் பறிப்பவன். சாத்தானுடைய இன்னொரு பரிமாணம் இது. அன்பார்ந்தவர்களே, இந்த கிரேக்க மொழியிலே நாங்கள் காணுகின்ற இந்த தைரா, இந்த கதவிற்காக, வாயிலுக்காக பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை எசேக்கியேல் இறைவாக்கினர் புத்தகம் 34 வரக்கூடிய தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேற்றமாக எங்களால் கருத முடியும். பழைய ஏற்பாட்டு தலைவர்கள் ஆடுகளை சுரண்டிய பொழுது கடவுள் ஒரு புதிய கதவை திறப்பதாக வாக்குறுதி அளிக்கின்றார். இன்று நம் வாழ்விலே பல கதவுகள் நம் முன்னே திறக்கின்றன. ஆனால் அந்த கதவுகள் நம்மை நிறைவான வாழ்விற்கு அழைத்து செல்கின்றதா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு ஆண்டவர் என்கின்ற கதவு மட்டுமே நம்மை தந்தை இறைவனிடமும் உண்மையான மேய்ச்சல் நிலத்திற்கும் அழைத்து செல்லுகின்றது. ஆகவே வாயில் என்கின்ற இந்த உருவகம் இயேசு ஆண்டவர் நம் வாழ்வில் எவ்வளவு நெருக்கமானவர் என்றும் அவசியமானவர் என்றும் நமக்கு காட்டுகின்றது. ஒரு பாதுகாப்பிற்கு கதவு எவ்வளவு முக்கியமோ, நம் ஆன்மாவின் பாதுகாப்பாக, நம் வாழ்வின் பாதுகாப்பாக இருப்பவர் ஆண்டவர் இயேசு மட்டுமே தான். எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலே 34 அதிகாரத்திலே கடவுள் இஸ்ரேலின் சுயநல ஆயர்களை கண்டித்து நானே என் ஆடுகளை தேடி போய் அவற்றை திரட்டுவேன் என்கின்ற அந்த வார்த்தையின் அந்த வாக்குறுதி நிறைவேற்றமாக இங்கே ஆண்டவர் நிற்கின்றார். இந்த நற்செய்தி வாசகத்தின் இறுதி வரை இந்த நற்செய்தியின் சிகரமாக அமைகிறது. நான் ஆடுகள் வாழ்வை பெறும் பொருட்டும் அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டும் வந்துள்ளேன் என்கின்ற இந்த வார்த்தை. தீயவனுடைய திருடனின் நோக்கம் திருடுவதும் கொல்லுவதும் அழிப்பதும். ஆனால் இயேசு ஆண்டவருடைய நோக்கம் அவர் அந்த வாழ்வை நிறைவாக தருவது. abundant life. இந்த நிறைவான வாழ்வு என்பது நித்திய வாழ்வை அல்ல, abundant life என்று சொல்லக்கூடிய பூரணமான நிறைவான வாழ்வு. இந்த வாழ்வு வெறுமனே மரணத்திற்கு பின் கிடைக்கின்ற வாழ்வு மட்டுமல்ல, அது இப்பொழுதே இந்த பூமியிலே அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் நிம்மதியோடும் பொருளாதார ஆசீர்வாதத்தோடும் வாழுகின்ற அந்த வாழ்வை குறித்து நிற்கின்ற ஒரு நிறைவான the life in abundance. கிரேக்க மொழியிலே பெரிசன் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த நிறைவான வாழ்வு ஒரு பாதுகாப்பான, முழுமையான பாதுகாப்பு, காய்ந்து போகாத பசும்புல், வறண்டு போகாத தூய்மையான நீர், ஆயனின் நிழலில் பயமின்றி படுத்துறங்கி ஓய்வெடுக்கின்ற ஒரு வாழ்வு. ஆகவே இது வெறுமனே பிழைத்திருப்பதல்ல, சர்வைவல் அல்ல, ஒரு தரமான, இப்பொழுதே இங்கே ஆரம்பித்திருக்கின்ற ஒரு செழிப்பான. இந்த பெரிசன் என்கின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் அளவிற்கு அதிகமாக ஒரு பாத்திரத்திலே ஊற்றப்படுகின்ற தண்ணீர் விளிம்பை தாண்டி வழிந்தோடுவதை போல எல்லைகளுக்கு அப்பால்பட்டு ஒரு சாதாரண மனித எதிர்பார்ப்பை விட மேலான அளவிலே முழுமையாக எதிலும் குறைவற்ற நிலையிலே ஒரு முழுமையான நிறைவான ஒரு வாழ்வை குறிக்கின்ற வார்த்தை தான் இந்த பெரிசன் என்கின்ற வார்த்தையை இந்த நற்செய்தியை நாங்கள் காண்கிறோம். ஆகவே இது திருப்பாடல்கள் 23 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விருந்தையும் கொழுமையான
உணவை கிண்ணம் நிரம்பி வழிகின்ற அந்த அனுபவத்தையும் இந்த பெரிசன் வார்த்தை சொல்லி நிற்கிறது. நற்செய்தி வாசகமானது 2ஆம் வாசகத்தில் இருந்து தொடர்பு பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். வழி தவறி அலையும் ஆடுகளை போல் இருந்தீர்கள் என்று பேதுரு கூறியதை இங்கே இயேசு ஆண்டவர் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை என்று உறுதிப்படுத்துகின்றார்.